ஸோ ஏஜ் ரிவர்சல் அப்படின்னா ஷாருக் கான், த்ரிஷா இவங்கெல்லாம் வந்து வயசானாலுமே நல்லா யங் லுக்கிங்காக இருக்காங்க அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ஏஜ் ரிவர்சல்ன்றது அதுக்கும் மேலே செல்லுலார் லெவலில் இறங்கி நம்ம இதை எப்படி ரிப்பேர் அண்ட் ரீஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் கவனமாக பாருங்க. வயசு சரசரன்னு ஏறிக்கிட்டே போகுது, ஆனால் நம்ம சேனலுக்கு ஃபாலோவர் கவுண்ட் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. ஸோ அதை பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். உடம்பு ஃபுல்லாகவே செல்களால் ஆனது. அந்த செல்லில் முக்கியமான ஒரு ஆர்கனல் வந்து மைட்டோகாண்ட்ரியா, அதான் எனர்ஜி கரன்சி ஆஃப் செல்லுன்னு சொல்லுவாங்க. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மார்னிங் 20 to 30 minutes ஆஃப் சன்லைட்ல ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மைட்டோகாண்ட்ரியல் ரிப்பேர் பூஸ்ட் நடக்கும். ஸோ அது வந்து அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்காக நம்ம வச்சுக்க உதவும். கிளாக் டிக்காக எப்படி டைம் வந்து போயிட்டே இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட செல்ல டிஎன்ஏல டீலோமியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது பிரேக் ஆக நம்ம ஏஜ் ஆகிக்கிட்டே போவோம் அண்ட் ஏஜ் ரிலேட்டட் டிசீஸும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நிறுத்துறதுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு சாப்பிடுங்க. ஸோ 15 hours ஆஃப் ஃபாஸ்டிங் கிடைக்கும். அது வந்து இந்த டீலோமியர் பிரேக் ஆகிறத கண்டிப்பாகவே தடுக்கும். நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு தடவையும் அது பிரேக் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது இந்த புண்ணாகிற தன்மையை தடுக்கிறது, அதாவது கிரானிக் இன்ஃப்ளமேஷன் தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த சுகர், ப்ரெஷர் எல்லா நோய்க்குமே மெயின் காரணம். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு டயட் நம்ம ப்ராப்பராக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நல்ல ப்ரோட்டீன், ஃபேட்டு, தேவையான காய்கறி, பழங்கள் இதோட மீடியமான கார்போஹைட்ரேட்டோட நல்ல டயட்டு, நல்ல 8 மணி நேரம் தூக்கம் அண்ட் முக்கியமாக அடிக்ஷன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஃபோன், பான் எல்லா அடிக்ஷனுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த இன்ஃப்ளமேஷன் லெவல் நல்லாவே குறையும். ஸோ ஏஜ் ரிவர்சல் அப்படின்றது லுக்கை ரிவர்ஸ் பண்ணுறது இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு டிசீஸை ரிவர்ஸ் பண்ணுறது. நீங்கள் வேணா ஒரு 8 weeks இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. பட் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி.